Have you ever felt like you're in a season where everything is on hold? அசையாமல் இருப்பது போல உடைய வாழ்க்கை இருக்கிறதை போல உங்களுக்கு தோணலாம். Stuck, waiting, no breakthrough, no answered prayers. அநேக காரியங்கள் ஜெபித்து இன்னும் பதில் வரல. காத்திருப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இட்ஸ் நாட் பனிஷ்மெண்ட், இட்ஸ் ப்ரிப்பரேஷன். அது தண்டனை அல்ல, உங்களை ஆயத்தப்படுத்துகிற காலம். ஏசாயா 48:10 வேதம் சொல்லுது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றார். Behold, I have refined you, but not as silver. I have tried and chosen you in the furnace of affliction. ஆண்டவர் நம்மை புடமிடுகிறவர் மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டிருக்கிறாராம். God doesn't abandon in hard seasons, He refines. Just like Joseph in the Old Testament, from pit to Potiphar to prison and then to palace. For 13 years, Joseph's life looked like a delay. 13 வருடங்கள் யோசேப்புடைய வாழ்க்கை தாமதத்தை போல இருந்தது. அவனுக்கு கனவுகளை கொடுத்து பல வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. பட் ஹெவன் கால்டு ட்ரைனிங். அது அவனை ஆயத்தப்படுத்தினது. அவன் சிறையில் தான் ஆயத்தப்படுத்தப்பட்டான், ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறதற்கு, அந்த எகிப்தை ஆளுவதற்கு. இஃப் யுவர் சீசன் ஃபீல்ஸ் லைக் கன்ஃபைன்மெண்ட், ரிமெம்பர் God's preparing you to position in His purpose. அவருடைய திட்டத்திலே உங்களை நிலைப்படுத்துவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The fire doesn't consume, it purifies and reveals Christ in you, the hope of glory. Let's pray. Father God, thank you for your word. Thank you, Lord, for you are preparing us for a greater purpose. வாழ்க்கை சூழ்நிலைகள் நெருப்பை போல, அக்கினியை போல இருக்கலாம். ஆனால் நீர் புடமிட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எதிர்காலத்திற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.